கடற்படை புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் விளக்கமறியலில். நீண்ட காலத்துக்கு பின் புனருத்தானம் செய்யப்படவுள்ள களுவாஞ்சிக்குடி தபால் காரியாலயம். இந்திய அரசின் 330 மில்லியன் நிதியுதவியின் கீழ் சீனோன் நிறுவன பணிகள் மீள ஆரம்பம். இலங்கையின் பாரம்பரிய மாளிகைகளில் ஒன்றான மந்திரிமனையை பாதுகாக்க நடவடிக்கை எடுப்போம். யாழில் தியாகதீபம் திலீபனின் வரலாற்றினை எடுத்தியம்பும் ஆவண காட்சியகம். யாழ் உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டி தீர்க்கும் கனமழை. சர்வதேச சுயாதீன விசாரணையினூடாக மாத்திரமே அர்த்தமுள்ள பொறுப்புக்கூறலை அடைய முடியும். சர்வதேச குற்றவியல் சட்ட நிபுணர்கள் சுட்டிக்காட்டு. சசீந்திர ராஜபக்சவின் விளக்கமறியல் 22ஆம் தேதி வரை நீடிப்பு. தொடர்புடைய விரிவான செய்திகள். இலங்கை கடற்படை புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற ரியல் அட்மிரல் சரத் மொஹட்டி விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அவரை செப்டம்பர் 24ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு பொல்காவல நீதவான் உத்தரவிட்டுள்ளார். 2010ஆம் ஆண்டு பொத்துகரவில் ஒருவரை கடத்தி கொலை செய்த குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்த சம்பவம் தொடர்பில் கடற்படையின் முன்னாள் தளபதி நிசாந்த உலுகதின்ன கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் களுவாஞ்சிக்குடி தபால் காரியாலயம் கடந்த யுத்த காலத்திலிருந்து முற்றாக பாதிப்புற்ற நிலையில் பழுதடைந்து காணப்பட்ட நிலையில் மக்களின் கோரிக்கைக்கமைய புனர்த்தானம் செய்து வைக்கப்பட்டுள்ளது. இதனை புனருத்தாரணம் செய்து மக்கள் பாவனைக்கு விட வேண்டும் என அப்பகுதி மக்கள் நீண்ட காலமாக வேண்டுகோள் விடுத்து வந்திருந்தனர். இந்த நிலையில் நேற்று சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச பிரதம அதிதியாக கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி வைத்தார். 29.5 மில்லியன் ரூபாய் நிதியொதுக்கீட்டில் களுவாஞ்சிக்குடி தபால் காரியாலயம் புதிதாக நிர்மாணிக்கப்படவுள்ளது. இந்த காரியாலயம் நீண்ட காலமாக பழுதடைந்துள்ளதனால் களுவாஞ்சிக்குடி தபாலக நடவடிக்கைகள் வாடகை கட்டிடத்திலேயே தற்போது வரைக்கும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் தமது கிராமத்தில் மிக நீண்ட காலமாக இருந்து யுத்தத்தில் பாதிப்புற்ற நிலையில் இதுவரை புனரமைக்கப்படாமல் காணப்படும் தபால் காரியாலயத்தை புனரமைப்பு செய்து தருமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கைக்கு இணங்க இன்றைய தினம் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச பிரதம அதிதியாக கலந்து கொண்டு அடிக்கல்லை நாட்டி வைத்தார். இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசுவாமி பிரபு, கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெந்தலால் ரத்னசேகரன், மண்முனை தென்னெருவில் பற்று பிரதேச செயலாளர் உதய ஸ்ரீதர், பிரதி அஞ்சல் மா அதிபர் உசித்த லங்கேம, கிழக்கு மாகாண தபால் பா அதிபர் சி பிரகாஷ் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள், தபால் திணைக்கள அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் காரைநகர் பகுதியில் சீனோர் படகு திருத்தமிடத்தை அனைத்து வசதிகளுடனும் மீள இயங்க வைப்பதற்குரிய ஆரம்ப பணிகள் நேற்று நடைபெற்றது. கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க ஆகியோரின் பங்கேற்புடன் பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. சீனோர் படகு திருத்துமிடம் நெடுநாளாக இயங்கா நிலையில் இருந்தது. இதனால் படகு திருத்த பணிகளை மேற்கொள்வதில் மீனவர்கள் சிரமங்களை எதிர்நோக்கி வந்தனர். இது தொடர்பில் அமைச்சர் சந்திரசேகரிடமும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த நிலையில் இலங்கை மற்றும் இந்திய அரசின் 330 மில்லியன் நிதியுதவியின் கீழ் அதன் ஆரம்ப பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன், கடற்தொழில் நீரியல் மற்றும் கடற்பழங்கள் அமைச்சின் செயலாளர் கோலித்த கமல் ஜினதாச, தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சின் அதிகாரிகள், சீனோன் நிறுவனத்தின் அதிகாரிகள் ஆகியோர் பங்கேற்றனர். இலங்கையில் காணப்படும் பாரம்பரியமான மாளிகைகளில் ஒன்றான நல்லூர் மந்திரிமனை பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியமானது. இதனை பாதுகாப்பதற்காக சம்பந்தப்பட்ட அமைச்சரோடு கலந்துரையாடி பாதுகாப்பதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று முன்தினம் புதன்கிழமை பெய்த மழை காரணமாக நல்லூர் ராசதானி காலத்து மந்திரிமனையின் ஒரு பாகம் இடிந்து விழுந்தது. அந்த நிலையில் மந்திரிமனையினை நெடுஞ்சாலை போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் உள்ளிட்டோர் நேற்று தினம் வியாழக்கிழமை நேரில் சென்று பார்வையிட்டனர். இதன்போது தொல்லியல் திணைக்களத்தின் யாழ் பிராந்திய உதவி பணிப்பாளர் ஜூஏ பதுல ஜீப மற்றும் தொல்லியல் திணைக்களத்தின் புனர்நிர்மாண உத்தியோகத்தர் கபிலன் ஆகியோருடன் அமைச்சர்கள் கலந்துரையாடி மந்திரிமனையை பாதுகாக்கும் நடவடிக்கையை முன்னெடுக்குமாறு தெரிவித்தனர். தியாகதீபம் திலீபனின் வரலாற்றினை எடுத்தியம்பும் ஆவண காட்சியகம் நாளைய தினம் யாழ்ப்பாணத்தில் திறந்து வைக்கப்பட உள்ளது. பார்த்தீபன் திலீபனாக திலீபன் தியாக தீபமாக என்னும் துணைப்பொருளுடன் நல்லூரில் உள்ள தியாக தீபம் திலீபன் நினைவாலயம் ஒன்றில்
நாளைய தினம் சனிக்கிழமை மாலை 6:30 மணியளவில் மாவீரர் பெற்றோர்கள் மற்றும் முன்னாள் போராளிகளின் பங்கேற்புடன் திறந்து வைக்கப்பட உள்ளது. குறித்த ஆவண காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ள காணியினை மாநகர சபையிடமிருந்து இம்முறை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் பெறுவதற்கு முயற்சிகள் மேற்கொண்டிருந்த நிலையில் கடந்த காலங்களில் ஆவண காட்சியகம் அமைத்து வந்தவர்களை குழப்பும் செயல் என பல்வேறு தரப்பினரும் கடுமையான எதிர்ப்பினை தெரிவித்ததை அடுத்து அந்த காணியினை பெறும் முயற்சியை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் கைவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் எண்ணக்கருவிற்கு இணங்க கௌபி என்ற அரசின் டிஜிட்டல் பணம் செலுத்தும் செயலி அறிமுக நிகழ்வு நேற்றைய தினம் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டது. இந்த நிகழ்வு துறைமுகம் மற்றும் சிவில் விமான சேவை அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தலைமையிலும் பாராளுமன்ற உறுப்பினர்களான வைத்திய சண்முகநாதன் ஸ்ரீ பவனந்த ராஜா மற்றும் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் ஆகியோரது பங்கேற்புடன் நடைபெற்றது. நாட்டை டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் வழியாக சாதாரண மக்களுக்கு எளிதில் அணுகக்கூடிய வெளிப்படையானதும் சிக்கனமானதுமான மற்றும் நம்பிக்கையை மேம்படுத்தும் அரசு திட்டங்களுக்கு வழிகாட்டும் ஒரு பெரும் முயற்சியின் ஒரு பகுதியாகும். மேலும் GOVP செயலியின் மூலம் மக்கள் அரசு சேவைகளை பாதுகாப்பாகவும் சுலபமாகவும் நம்பகத்தன்மையாகவும் பயன்படுத்த முடியும். மேலும் இது அழுத்தங்களை குறைப்பதோடு மட்டுமல்லாது அரசு துறைகளின் நம்பிக்கையை உயர்த்தும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் இறுதி இலக்காக இலங்கையின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள மக்களுக்கு டிஜிட்டல் சேவையின் மூலம் பாதுகாப்பும் நம்பிக்கையும் வழங்குவதுடன் அனைவரும் பங்கு பெறக்கூடிய ஒருங்கிணைந்த டிஜிட்டல் எதிர்காலத்தை கட்டமைப்பதே இதன் நோக்கமாகும். இந்த நிகழ்வில் லங்காபே துணை தலைமை அதிகாரி, மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர், பிரதம கணக்காளர், பிரதேச செயலாளர்கள் மற்றும் ஏனைய பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டனர். வடக்கு, மேல், சப்ரகமுக, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் பிற்பகல் 1 மணிக்கு பிறகு அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் மற்றும் சப்ரகமுக மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. மேலும் யாழில் பல பகுதிகளில் அதிகாலை முதல் இடியுடன் கூடிய கனமழை பெய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்ட அரசு தலைமைகளின் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள அனைத்து அதிகாரிகளினதும் உண்மையான அடையாளத்தை உறுதிப்படுத்துமாறு அறிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான சிறப்பு அறிவுறுத்தல்களை சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகளுக்கு போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய வழங்கியுள்ளார். அரசு தலைமைகளின் பாதுகாப்புக்காக பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள அனைத்து அதிகாரிகளின் உண்மையான அடையாளத்தை முன்கூட்டியே சரிபார்க்கும் அமைப்பை உருவாக்குவதே இதன் முக்கிய நோக்கம் என கூறப்படுகிறது. அதன்படி பாதுகாப்பு நடவடிக்கைகளின் போது சீருடையில் உள்ள நபர்களின் அடையாளத்தை சரிபார்க்க வேண்டியது கட்டாயம் என போலீஸ் மா அதிபர் வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் பாதுகாப்பு பணிகள், போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் சுகாதாரம் உள்ளிட்ட எந்தவொரு சேவையிலும் ஈடுபடும் அதிகாரிகளின் தகவல்கள் துல்லியமாக சரிபார்க்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாதுகாப்பு பணிகள், போக்குவரத்து மற்றும் சுகாதாரம் உள்ளிட்ட எந்தவொரு சேவையிலும் ஈடுபடும் அதிகாரிகளின் தகவல்கள் பாதுகாக்கப்படுவதுடன் சிறப்பு நிகழ்வுகளின் போது பாதுகாப்பு பிரிவுகளை அடையாளம் காண பயன்படுத்தப்படும் வண்ணமயமான மணிக்கட்டு பட்டைகள், பெல்ட்கள், பேட்ஜ்கள் அல்லது பிற சின்னங்களை வழங்கும் போது அதிக விழிப்புடன் இருக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆயுதப்படை அல்லது காவல்துறையின் சீருடைகளை ஒத்த ஆடைகளை அணிவதன் மூலம் குற்றங்களை செய்யும் அச்சுறுத்தல் இருப்பதாக போலீஸ் மா அதிபர் சுட்டிக்காட்டியுள்ளார். நீதிமன்றத்தில் ஒருவரை போலீஸ் சட்டத்திரணி ஒருவர் சுட்டுக் கொன்றது போன்ற சம்பவங்கள் சமீபத்தில் இத்தகைய நடவடிக்கைகளை எடுக்க தூண்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற ஆபத்தான சூழ்நிலைகளை தடுக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட வேண்டும் எனவும் ஒவ்வொரு அதிகாரியின் தனிப்பட்ட கவனத்தையும் செலுத்த வேண்டும் என GGP பிரியந்த வீரசூரிய வலியுறுத்தியுள்ளார். கட்சியின் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை இன்று முதல் ஆரம்பிக்க உள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அறிவித்துள்ளது.
இதன் மூலம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து வெளியேறியவர்களை மீண்டும் கட்சியில் இணைத்துக் கொள்ளும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என அதன் பொதுச் செயலாளர் துமிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தென்னிலங்கை ஊடகத்துக்கு வழங்கிய தகவலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில், எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் வெற்றியை நிலைநாட்டக்கூடிய வேட்பாளர்களை முன்னிறுத்துவது மாத்திரமன்றி தேர்தல்களை வெற்றிகரமாக சந்திக்க கட்சி தயாராக உள்ளது. அதன்படி இன்று தொடக்கம் எதிர்வரும் வாரங்களில் கட்சி தலைவர்கள், மூத்த உறுப்பினர்கள் மற்றும் கட்சியின் ஏனைய உறுப்பினர்களுடன் இணைந்து இந்த மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்குகள் அனைத்தும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சிகள் பெற்றுக்கொண்ட வாக்குகளே. எங்களுடன் இணைந்து புதிய மாற்றம் ஒன்று எதிர்பார்த்து தேசிய மக்கள் சக்திக்கு வாக்குகள் வழங்கப்பட்டன. எனினும் தாங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டதை தற்போது மக்கள் உணர்கின்றனர், ஏமாற்றப்பட்டு விட்டதை அறிகின்றனர். ஆகவே கடந்த தேர்தல்களில் எங்கள் கட்சியை விட்டு பிரிந்து சென்றவர்கள், ஒதுங்கி நின்றவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எங்களுடன் மீள இணைய வாய்ப்புகள் உள்ளது என துமிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கையில் இடம்பெற்ற மனிதகுலத்துக்கு எதிரான மீறல்கள் தொடர்பில் உள்ளக பொறிமுறை ஊடாகவின்றி சர்வதேச சுயாதீன விசாரணை பொறிமுறையின் ஊடாக மாத்திரமே அர்த்தமுள்ள பொறுப்புக்கூறலை அடைந்து கொள்ள முடியும் என சர்வதேச குற்றவியல் சட்ட நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். தேசிய கனேடிய தமிழ் பேரவையின் ஏற்பாட்டில் இலங்கையில் சர்வதேச பொறுப்புக்கூறலை உறுதிப்படுத்துதல் என்னும் தலைப்பிலான கலந்துரையாடல் ஒன்று கடந்த வாரம் ஜெனீவா ஊடக அமையத்தில் நடைபெற்றது. தேசிய கனேடிய தமிழர் பேரவையின் நிறைவேற்று பணிப்பாளர் ருசா சிவானந்தனால் தொகுத்தளிக்கப்பட்ட இந்த கலந்துரையாடலில் சர்வதேச குற்றவியல் வழக்கறிஞரான அலைன் வேனர், சர்வதேச சட்டத்திரணி மரியம் பொஸ்டி, பாலியல் மற்றும் பாலின வன்முறைகள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் சபையின் விசாரணையாளர் ஜூலி டுபேக்னன், தமிழ் சிவில் சமூக அமையத்தின் ஸ்ரீ ஞானேஸ்வரன் ஆகியோர் பங்கேற்றனர். இவர்கள் உள்ளக பொறிமுறைகள் மூலமாக அன்றி சுயாதீன சர்வதேச விசாரணைகளின் ஊடாக மாத்திரமே இலங்கையில் இடம்பெற்ற மீறல்கள் தொடர்பில் பொறுப்புக்கூறலை உறுதி செய்ய முடியும் என்ற விடயத்தை பொதுவாக வலியுறுத்தினர். அதன்படி இலங்கையின் மனித உரிமைகள் நிலவரம் குறித்து சுட்டிக்காட்டிய ரூசா சிவானந்தன், உள்நாட்டில் தொடரும் தண்டனைகளில் இருந்து விடுபடும் போக்கை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு சர்வதேச பொறுப்புக்கூறல் செயல்முறை ஒன்று உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டியது அவசியம் என குறிப்பிட்டார். அத்தோடு பாதிக்கப்பட்ட தரப்பினர் மற்றும் தப்பி பிழைத்தோரின் நம்பிக்கையை வென்றெடுத்தும் குற்றவாளிகளை பொறுப்பு கூற வைக்க வேண்டிய தமிழ் மக்களுக்கான பொறுப்புக்கூறல் தொடர்பாகவும் நீதியை பெற்றுக் கொடுக்கக்கூடியதுமான சர்வதேச சுயாதீன விசாரணை மற்றும் வழக்கு தொடரல் பொறிமுறையை விரைவாக ஸ்தாபிக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் பிரஸ்தாபித்தார். அதேவேளை நிகழ்நிலை முறைமையில் உரையாற்றிய வடமாகாணத்தை தளமாக கொண்டு இயங்கி வரும் தமிழ் சிவில் சமூக அமையத்தின் செயற்பாட்டாளர் ஞானேஸ்வரன், 1948ஆம் ஆண்டு முதல் தமிழ் மக்களுக்கு எதிராக இலங்கை அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் இன அழிப்பு, யுத்தம், இன அழிப்பு, கலவரம், இனப்படுகொலை, அரசு அனுசரணையுடனான கண்காணிப்பு, ஒடுக்குமுறை, அத்துமீறல், கைது, வன்முறை, சித்திரவதை, பௌத்தமயமாக்கல், இராணுவமயமாக்கல், சிங்களமயமாக்கல், வலிந்து காணாமலாக்கப்படல்கள், காணி சுவீகரிப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகள் பற்றி விளக்கம் அளித்ததுடன் அவை இப்போதும் தொடர்வதாக விசனம் வெளியிட்டுள்ளார். அதேபோன்று குறித்த கருத்துரைத்த சர்வதேச குற்றவியல் வழக்கறிஞர் அலைன் வேனர், தமிழ் மக்கள் மீண்டெழும் தன்மையை பாராட்டியதுடன் நீதிக்கான தொடர் போராட்டத்தின் அவசியத்தை வலியுறுத்தினார். அத்தோடு இலங்கை தொடர்பான பொறுப்புக்கூறல் செயற்திட்டத்தின் ஊடாக ஆதாரங்களை திரட்டுவதற்கான ஐநாவின் முயற்சியை அங்கீகரித்த அவர், இருப்பினும் சர்வதேச சுயாதீன விசாரணையினூடாக மாத்திரமே அர்த்தமுள்ள பொறுப்புக்கூறலை அடைய முடியும் என தெரிவித்துள்ளார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்சவின் விளக்கமறியல் கொழும்பு மேலதிக நீதிவான் லகிரு சில்வா உத்தரவினால் எதிர்வரும் 22ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டு போராட்டக்காரர்களால் தீ வைக்கப்பட்டு எரிக்கப்பட்ட கிரிப்பன்பெல மகாவலி அதிகார சபை சொத்துக்களுக்கு இழப்பீடு பெற அரசாங்க அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. வழக்கை விசாரிக்கும் நிரந்தர பிரதான நீதவான் விடுமுறையில் இருந்ததால் மேலதிக நீதவான் விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டார். சந்தேக நபருக்கு பிணை வழங்குவதா இல்லையா என்பது குறித்து உத்தரவு அன்றைய தினம் பிறப்பிக்கப்படும் என நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இத்துடன் ஜெஃப்னா கலரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnagallery.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.